தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கணவன் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஏறக்குறைய 4 மாதங்களாக இந்த 19ஆம் தேதி மறைமளம் கணவன் புனித சூசையப்பர் திருத்தலத்தில் மட்டுமல்ல எல்லா ஆலயங்களிலும் பெருமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கொரோனா தொற்றிலிருந்து ஊரடங்கினால் நாம் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வர முடியாமல் நம் இல்லங்களிலே இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தின் வழக்கப்படி 10ஆம் தேதியிலிருந்து கணவன் புனித சூசையப்பருக்கு நவநாள் எடுத்து நாம் சிறப்பு கருத்துக்களோடு நாம் ஜெபித்து வருகிறோம். இன்று 19ஆம் தேதி 9வது நவநாளை நிறைவேற்றி கணவன் புனித சூசையப்பருடைய விழா நாளாகிய இன்று அப்புனிதர் வழியாக கடவுள் நம் மீது இரக்கமும் கருணையும் கொள்ள வேண்டும் என்று திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பணி வழியாக நவநாள் ஜெபத்தின் வழியாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கடவுள் நம் மீது கனிவுள்ளவராக இருக்கிறார். கடவுளுடைய இரக்கத்திற்கு அளவில்லாமல் இருக்கிறது. அளவில்லாத இரக்கமும் சகல நன்மைகளும் நிறைந்தவராக இருக்கிற நம் ஆண்டவர் கணவன் புனித சூசையப்பர் வழியாக செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைவு கூர்வோம். நம்முடைய ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவில் கடவுளுடைய திட்டத்தை அறிந்த நம் பாதுகாவலரை போல கடவுளுடைய செயல்களை நாம் தியானிக்கும் போது கடவுள் தன்னுடைய மனுவுரு திட்டத்தில் இவ்வுலகில் மனிதனாக பிறக்க அவர் எடுத்த முடிவு ஒரு பெரிய புதுமை. மரியாள் மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லோருமே கடவுள் எப்படி மனிதனாக முடியும், கடவுள் எப்படி மனிதனுக்காக சிலுவை சாவை ஏற்க முடியும், கடவுள் மறிக்க முடியுமா, கடவுளுக்கு மரணம் உண்டா, இப்படி எல்லோரும் மனதிலும் ஏற்படுகின்ற மரியாள் என்று கேட்டது போல இது எங்கனம் ஆகும் என்பது போல எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு கடவுள் சாதாரண குழந்தையாக, எதுவும் இயலாத குழந்தையாக, எல்லாவற்றிற்கும் பெற்றோர்களை சார்ந்திருக்கிற ஒரு குழந்தையாக, பெற்றோர்களிடம் உணவுக்காகவும் உடைமைகளுக்காகவும் சார்ந்திருக்கிற ஒரு குழந்தையாக அற்புத குழந்தை சூசையப்பருடைய கரங்களில் நின்றதை பார்ப்போம். தனக்கென்று ஒரு தாயும் தனக்கென்று ஒரு தகப்பனும் தேவை
கடவுள் தன்னை இயலாமைக்குள் உள்ளாக்கினார். கடவுள் தன்னை எளிமைக்குள் உள்ளாக்கினார். கடவுள் தம்மை நாம் பல வேளைகளில் உணர்வது போல எதுவுமே இல்லாத நிலைக்கு உருவாக்கி கொண்டார். காரணம், அந்த கடவுளுக்கு நம் பிரச்சனைகள் தெரியும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக. நம் கடவுள் நம் பிரச்சனைகளை அறியாதவர் அல்ல. கடவுள் நம்முடைய துன்பங்களை அறியாதவர் அல்ல. கடவுள் நம்முடைய பலவீனங்களை அறியாதவர் அல்ல. கடவுள் நம்முடைய உள்மன நோக்கங்களை, நம்முடைய அற்பமான குணங்களை அறியாதவர் அல்ல. எபிரேயர்கள் திருமுகத்திலே புனித பவுலடியார் சொல்வது போல, உங்கள் தலைமை குரு உங்கள் பிரச்சனைகளை பற்றி தெரியாதவர் அல்ல. அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல் பாவம் தவிர மனித நிலையில் எல்லாவற்றிலும் நம்மை போல் இருந்தவர். இந்த ஒரு தளத்தில் இருந்துதான் நம் கடவுள் நம்மை காண்கிறவர், நம்மை காக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர் என்று புனித சூசையப்பர் வழியாக அவர் பெற்ற பராமரிப்பை, புனித சூசையப்பர் வழியாக அவர் பெற்ற மகிமையை, புனித சூசையப்பர் வழியாக மனிதர்களாகிய நாம் கடவுளின் திட்டத்திற்கு விரைந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு விளக்குகிறவராக இருக்கிறார். கனவே புனித சூசையப்பர் 19ஆம் தேதி நவநாள் என்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிறையும் நாம் இன்று கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவை போலவே நாம் அனைவரும் பிறந்தோம். கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் தான் படைத்தார். மனிதனை படைத்துவிட்டு மிகவும் நல்லது என்று கண்டார். இப்படி மிகவும் நல்லது என்று கண்ட கடவுள் தீமையே இல்லாமல் புனிதமாக உருவாக்கிய மனிதன், அவனுக்குள் எப்படி கலை வந்தது, அவனுக்குள் எப்படி பாவம் வந்தது, அவனுக்குள் எப்படி பாவ இச்சை வந்தது, அவனுக்குள் எப்படி உலக தேற்றல் வந்தது. கத்தோலிக்க விசுவாசம் ஆதி பெற்றோருடைய பாவத்தினால் மனிதன் பாவ இச்சைக்கு உள்ளானான். உலகத்தின் போக்கிலே அவனுக்கு ஈடுபாடு அதிகமானது என்று சொன்னாலும், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர், நான் விதைகளைத்தானே விதைக்கிறேன், நான் நல்ல விதைகளைத்தானே எல்லார் மனதிலும் விதைக்கிறேன், பின் எப்படி எல்லார் மனதிலும் களைகள் முளைக்கிறது? இந்த களைகளை விதைக்கிறவன் தீயவன். இந்த தீயவனுக்கு இடம் கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த களைகள் முளைத்து வளரும். பயிர்களும் களைகளும் நம்மில் வளர்கின்றன. இந்த பயிர்களை களைகள் அழித்துவிடக்கூடும். இந்த பயிர்கள் பலன் கொடுக்காமல் இந்த களைகள் செய்துவிடக்கூடும். ஆகவேதான் நாம் களை எடுப்பு செய்கிறோம். விவசாயத்துல களைகளை எடுத்தால் தான் பயிர்கள் வளரும். ஆனால் கடவுள் நாம் களைகளை பறிக்கும் போது பயிர்களை கூட தெரியாமல் பறித்து விடக்கூடாது என்று நினைக்கிறவர், பயிர்களுக்கு எந்த பகமும் வரக்கூடாது என்று நினைக்கிறவர், தான் படைத்த மனிதர்கள் ஒருவர் கூட அழியக்கூடாது என்று நினைக்கிறவர், எல்லாருக்காகவும் தன்னை அழித்துக் கொள்ள விரும்புகிறவர். ஆகவே களைகளை பறித்து விடாதீர்கள், அவை ஒன்றாக வளரட்டும், வாய்ப்பு கொடுப்போம், அவை திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்போம். பண்படாத நிலத்தை பண்பட வாய்ப்பு கொடுத்தது போல களைகளும் பயிராகும் என்று நினைக்கிற பைத்தியக்கார கடவுள் களைகள் ஒருபோதும் பயிராவதில்லை. ஆனால் கடவுள் அவ்வளவு கருணை உள்ளவர், அவ்வளவு இரக்கம் உள்ளவர். களைகளும் பயிராகும் என்று காத்திருக்கிற கடவுளுடைய கருணையை உணர்ந்தால் தான் பாவத்தை விட்டு நாம் வெளியேறுவோம். நம்மிடம் இருக்கிற களைகளை பிடுங்கி எறிவோம். அந்த களைகளை பிடுங்கும் போது கூட நாம் பார்த்து பிடுங்க வேண்டும், கவனமாக பிடுங்க வேண்டும். கடவுளுடைய அருளும் ஆன்மீக பாதுகாப்பும் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் களைகளுடைய வேர்கள் பயிர்களின் வேர்களோடு இணைந்து வேர்களையும் பிடுங்கிவிடும். பெரிய குடிகாரன், பெரிய இச்சைக்குரியவன், பெரிய பொருளாசைக்காரன், பெருந்தீனிக்காரன், பொய் பேசுகிறவன், ஏமாற்றுகிறவன், எல்லாரும் திருந்துவது அவ்வளவு எளிதல்ல. அவர்களை வெறுமனே நாம் தீர்ப்பிட்டு விட்டால், வெறுமனே அவர்களை களைகள் என்று நாம் பிரிந்து விட்டால் அவர்கள் இந்த சமூக விரோதிகளாக மாறிவிடுவார்கள்.
நாம் பல நேரங்களில் சிலருடைய தவறுகளை சொல்லும் போதுதான் நாம் அவருடைய பகைகளை சந்தித்துக் கொள்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய மனநிலை நமக்கு வேண்டும். இன்றைய வாசகத்திலே புனித பவுலடியார் கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்து பாவிகள் அழிய வேண்டும் என்று விரும்புவதில்லை, பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. அந்த மனநிலையோடு தான் புனித சூசையப்பரும் நம்மை பயிர்களாக வாழ, களைகளை பார்த்து முள்ளில் மாட்டிக்கொண்ட சீலையை போல, சீலையும் கிழிந்து விடக்கூடாது, ஆனால் முள்ளிலிருந்தும் எடுக்கின்ற பக்குவத்தை பெற கிறிஸ்துவின் மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த 19ஆம் தேதி ஜூலை நவநாளிலே உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் நம் மீது பொழியப்படுகிற காரணத்தினாலே நாம் பயிர்களாக மாறுவோம். நாம் பயிர்களாக மாற எடுக்கின்ற முயற்சி எல்லாம் அடுத்த மாதம் 19ஆம் தேதி இந்த திருத்தலத்திலே எல்லா மக்களும் கூடி கடவுள் புனித சூசையப்பருடையாக ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிக்கின்ற, நற்செய்தியானது எழுப்பப்படுகின்ற, நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற எல்லா மக்களும் வருகின்ற வாய்ப்பும் பலனும் கிடைக்கும் என்றாடுவோம். இந்த திருப்பலியில நாம் உருக்கமாக ஜெபிக்கிறோம். இந்த உருக்கமான திருப்பலியில இங்கு வருகின்ற போது ஒவ்வொரு திருப்பலி, ஒவ்வொரு 19ஆம் தேதியும் 150, 200 திருப்பலிகளை ஒப்புக் கொடுக்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தனை குடும்பங்களுக்காக திருப்பலி, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக திருவாளர் உபகாரம் ஒவ்வொரு மாதமும் 17ஆம் தேதியே 500 ரூபாயை ஆன்லைனில் அனுப்பி என் குடும்பத்திற்காக இந்த 19ஆம் திருப்பலியை ஒப்புக் கொடுங்கள் என்கிறார். இதுபோல பலரும் போன் பண்ணி தந்தையே எங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுங்கள் என்று ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருடைய கிருபையை தேடுவோம். அவரால் மட்டுமே கூடும், உம்மால் மட்டுமே கூடும். ஆம் தந்தையே, உம்மால் மட்டுமே கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்ற உள்ள மனநிலையோடு இந்த நவநாளை சிறப்பிப்போம். நம்முடைய புதிய ஆலய பணிக்கு ஆண்டவருடைய கிருபையும் ஆசீரும் அவருடைய திட்டத்தின் நாளும் அவருக்கு ஏற்ற நாளும் அருகில் இருக்கிறது. விரைவில் வேலை தொடங்குவோம். ஆண்டவருக்கு மகிமை உருவாகவும், ஆண்டவருக்கு வேண்டாத காரியங்களை ஆண்டவர் எடுத்து தூக்கி நெருப்பில் போட்டு எரிக்கவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நம் குடும்பங்கள், நம்முடைய மாநிலம், நம்முடைய நாடு, உலகம் முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து மட்டுமல்ல, கலைகளாக இருக்கிற எல்லா பாவ தொற்றுகளிலிருந்தும் நாம் முழுமையாக விடுபட உருக்கமாக ஜெபிப்போம். உருக்கமாக ஜெபித்து இன்றைய நவநாள் ஜெபத்தில் நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கனவின் புனித சூசையப்பருடைய சிறிய கவியை உற்று நோக்கியவர்களாய் நம் குடும்பங்களாக கூடி இன்றைய நவநாள் ஜெபத்தில் பங்கெடுப்போம். மிகவும் பரிசுத்தமானவரும் நீதிமானமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவின் புனித சூசையப்பரே, எல்லாவித அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை களங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியன்னையின் கன்னிமைக்கு காவலராய் திகழ்ந்த கற்புள்ள லீலி மலரே, இறைவனின் திருவுளத்தை கனவில் அறிந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் நீரல்லரோ. பரிமளத்தில் அமைந்துள்ள கனவின் புனித சூசையப்பர் ஆலயத்தில் உம் திருப்பாதம் தேடி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தினம் தினம் எமக்காய் பரிந்து பேசி ஏராளமான நலன்களை எமக்கு பெற்றுத் தரும் கோடான கோடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கனவின் புனித சூசையப்பரை நாங்கள் உம்மை நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும் உமது இறை திருவுளம் அறிந்து எப்போதும் ஏற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கிறோம். உம்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் எப்போதும் ஊழியம் செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசையப்பரே, உம்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறையன்பிலும் பிறரன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திருச்சபை என்ற உமது குடும்பத்து பிள்ளைகள், இவ்வருட்தலம் வரும் பக்தர்கள் வாழ்வதற்கான வரங்களை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் உம்மை நம்பிக்கையுடன் தேடி வந்துள்ள உம் பக்தர்களாகிய எங்களுக்கும் இன்றைய நவநாளுக்கு வர முடியாமல் இல்லங்களிலிருந்து இந்த நவநாளையும் திருப்பலியும் பார்த்து கொண்டிருக்கிற கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும்
அவர்கள் குடும்பத்து பிரச்சனைகளுக்காகவும், குழந்தை உரத்திற்காகவும், திருமண வரங்களுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், கடன் தொல்லையினாலும், பொருளாதார பிரச்சனையினாலும், மன உளைச்சலினாலும் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உன் திருமகனின் அருளை பெற்று தாரும். நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோறுட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். கனவின் புனித சூசையப்பரே, பல்வேறு துன்பங்களுடன் பிரச்சனைகளுடன் வாழும் எங்களை பாரும். திருக்குடும்பத்தை பாதுகாக்க கடவுளிட்ட கட்டளைப்படி எகிப்துக்கு கொண்டு சென்ற கனவின் புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்வில் இறை திட்டம் அறியாமல் என் திட்டப்படி வாழ்ந்து துன்புறுகிறோம். இறை திட்டம் அறியவும், தீமைகளை வெல்லவும், இறைவனம் தேடவும், நோய், பேய், அந்தகார சக்திகளிடமிருந்து விடுதலை அடைந்து அன்பு, மகிழ்ச்சி, விட்டுக் கொடுத்தல், கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகளுடைய புனித குடும்பங்களாக வாழவும் எங்களுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அடைந்து தாரும். உம்மோடும் உம் துணைவராகிய அன்னை மரியாவோடும் இயேசுவோடும் ஒன்றித்து வாழ அருள் புரியும். இறை திட்டத்தை கனவில் அறிந்து நிறைவேற்றிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவில் புனித சூசையப்பரின் நவநாள் பக்தர்களின் நவநாள் மன்றாட்டு. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாதுகாவலர் கனவில் புனித சூசையப்பரின் வழிகாட்டுதலுக்கு செவிசாய்த்து நீர் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உடலிலும் வளர்ந்தீரேப்பா. உமக்கு வளர்ப்பு தந்தையாக திகழ கனவின் புனித சூசையப்பரை தேர்வு செய்து அவரை மகிமைப்படுத்தினீர். திருச்சபை என்ற திருக்குடும்பத்திற்கும் அறிமளம் அருள்தலம் வரும் பக்தர்களுக்கும் பாதுகாவலும் அரணமாக விளங்கும் கனவின் புனித சூசையப்பரின் மகிமைகளையும் வல்லமையையும் போற்றி புகழ்கின்றோம். இங்கே கூடி வந்துள்ள அனைத்து மத பக்தர்களையும் இந்த நவநாளுக்கு ஊரடங்கினால் வர முடியாமல் வீட்டிலே துன்பத்தோடு அறிமுகம் போகவுடையவருடையே என்ற இயக்கத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளின் நன்றியையும் அவர்களுடைய வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்டு எங்களின் கண்ணீர்மிக்க வேண்டுதல் ஜெபங்களுக்கு செவிசாய்த்தருளும். கனவின் புனித சூசையப்பர் வழியாக இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் கேட்கும் வரங்களை பெற்றுச் செல்ல அருள்தாரும். இரக்கத்திற்கும் பரிவுக்கும் ஊற்றான இயேசுவே, உமக்கு வளர்ப்பு தந்தையாகவும் உம் தாய் மரியாவிற்கு பாதுகாவலராகவும் திருக்குடும்பத்திற்கு அரணான தலைவராகவும் இருக்கவும் கனவுகள் வழியாக இறை திட்டம் அறியவும் புனித சூசையப்பருக்கு அருளினீரே. உமக்கும் மரியமைக்கும் ஆபத்தான நேரங்களிலும் சோதனை மிக்க சூழ்நிலைகளிலும் உற்ற துணையாக இருந்து காத்து வழிநடத்த திருவிழம் கொண்டீரே. உலக மக்களும் குறிப்பாக இவ்வருத்தலம் வந்துள்ள நாங்களும் மனம் போன போக்கில் வாழாமல் இறை திட்டத்தை என் திட்டமாக்கி வாழ அருள் புரியும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் பல்வேறு விதமான சிக்கலில் இருக்கிறோம். நம் குடும்பங்களிலே 4-5 மாதங்களாக அடங்கி ஒடுங்கி வீடடங்கி இருப்பதனால் உறவு பிரச்சனைகள், நாளைக்கு என்ன ஆகும் என்ற பொருளாதார சிக்கல், நம் பிள்ளைகளுடைய படிப்பு பற்றிய பல கேள்விகள், நம் குடும்பங்களில் பெரியவர்களுடைய சுகம், பாதுகாப்பு, இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாம் எப்படி விடப்போகிறோம், இந்த உலகம் விடுதலை அடைய போகிறது என்ற பல்வேறு விதமான கலக்கங்களோடு இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஏனெனில் வேதத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், காரணம் உங்கள் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குழப்பமான பிரச்சனை நிறைந்த சூழ்நிலைகளில் நாம் மேற்கொள்ளும் எந்த முடிவும் கடவுளுடைய திட்டத்துக்கு ஏற்றதாக இருக்கும்படி இறை ஞானத்திற்காக ஜெபிப்போம். கடவுளான இயேசுவே, குழந்தையாக உமது கரங்களில் இருந்து வரம் பெற்ற கனவின் புனித சூசையப்பரே, திருக்குடும்பத்தை காப்பதில் கடவுளின் திட்டத்தை கவனமாயிருந்து விரைந்தெழுந்து நிறைவேற்றியவரே, எங்கள் குடும்பத்தில் இளைஞர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், முதியோரை பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்களது கடினமான சிக்கலான சூழ்நிலைகளில் எதை இறை திட்டம் என்று அறியவும், இறை திட்டத்தை நிறைவேற்ற கடினமாக உழைக்கவும், இறை திட்டப்படி எங்கள் வீட்டையும் நாட்டையும் காக்கும் விதத்தில் நாங்கள் பணிபுரியவும் அருள் புரியும். இயேசு மரியாவின் கைகளில் உமது ஆவியை ஒப்படைத்து உலக வாழ்வை நிறைவு செய்து நன்மரணம் அடைந்த கனவின் புனித சூசையப்பரே, எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். குடும்பமாக நாம் முழந்தால் படியிட்டு திருக்குடும்பத்தின் தலைவரும் நாம் திருத்தலத்தின் பாதுகாவலருமான கனவின் புனித சூசையப்பர் வழியாக
நம் வல்லமையுள்ள தேவன் இயேசு ஆண்டவருக்கு இந்த மன்றாட்டு மாலையை செய்து புனிதர் வழியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து நம்மிடம் இருக்கிற களைகள் நீங்க வேண்டும், நம்மிடம் இருக்கிற நோய்கள் அகல வேண்டும், நம்மிடம் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை தயவுபடி ரட்சியும் சுவாமி, உலகத்தை விட்டு ரட்சித்த சுதனாகிய இறைவா, எங்களை தயவுபடி ரட்சியும் சுவாமி, தூய ஆவியாகிய இறைவா, எங்களை தயவுபடி ரட்சியும் சுவாமி, தூய தமதிருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்களை தயவுபடி ரட்சியும் சுவாமி, அச்சிஷ்ட மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தாவீதின் மகனாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திருச்சபையின் தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் இறை கொள்ளும், தந்தையின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியான மரியாவின் கன்னிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைமகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாலன் இயேசுவின் விழிப்புமிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கண்ணிமை கொள்ளும், குன்றாத கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விவேகமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விசுவாசமுள்ள கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பொறுமையின் கண்ணாடியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஏழ்மையை அன்பு செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கடின உழைப்பாளியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நல்வரன் பெற்றுத்தரும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், குடும்பங்களின் தூணான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கல்வியின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், குழந்தை வரம் நல்கும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தீராத நோய்களை குணமாக்கும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விசுவாசிகளை நடுநடுங்க செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஆறுமுகம் திருத்தலத்தில் அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கடந்த 9 நாட்களாக நவநாள் ஜெபித்து கனவின் புனித சூசையப்பர் வழியாக தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பிய நவநாளில் கலந்து கொள்ளும் இந்த நவநாள் ஜெபத்தை ஜெபிக்கின்ற பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார். அனைத்திற்கும் அவரை இளவரசராக்கினார். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள தந்தையை இறைவா, உம் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பரை உம் விவரிக்க இயலாத பேரன்பால் தெரிந்து கொண்டீரே. மண்ணகத்தில் தன்னை அண்டி வரும் மக்களை ஆதரிக்கிறவர் நீரே என்று மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி புரியும் அறிமுகம் பங்கிற்கு வரும் பக்தர்களை ஆற்றல்மிக்க உன் கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சூசையப்பர் பரிந்துரையை கேட்டு இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழச் செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவான்களாக மாற ஆசீர்வதியும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருப்பலியில நாம் தொடர்கிறோம். ஞாயிறு திருப்பலி. தேவ பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஆசீர்வாதம் நிறைந்ததாக நம் குடும்பங்களுக்கு கட்டுகள் நீங்குவதாக. எந்த விதத்திலும் ஆண்டவர் இயேசு அவருடைய திருக்குடும்பம் சூசையப்படும் மரியாவும் இருந்த குடும்பத்தில் எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான அங்கலாய்ப்பும் இல்லாமல் அன்னை மரியாதையும் இயேசுவையும் சூசையப்பர் காப்பதில் தன்னை கடவுளுக்கு முன்னால் நீதிமானாய் நிறுத்திக் கொண்டது போல நாம் ஒவ்வொருவருமே நம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், நம் குடும்பத்து பிரச்சனைகள் விலகவும், நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீமைகள் நீங்கவும், களைகளை பறித்தெறிந்து பயிர்களை வளர்விடக்கூடிய பாதுகாப்பை தாயும் தந்தையும் பிள்ளைகளுமாக எல்லாரும் வழங்கக்கூடிய ஆசிரை பெறவும்
நாம் இந்த நேரத்தில் உருக்கமாக ஜெபித்து நாம் களைகளாக இருந்து பயிர்கள் வளர தடையாக இருந்ததற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜீவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நிச்சயமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் நாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கமும் கருணையும் தண்டிப்பதில் தாமதிக்கிறவருமாகிய ஆண்டவரே, நீர் உளங்கணிந்து உம்மடியார்களாகிய எங்களில் உமது அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். எவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் நாங்கள் பற்றி எறியும் மக்களாக மாறவும் உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறவும் எங்களுக்கு அருள்வீராக.
புத்தகம் அதிகாரம் 12 இறை திரு வசன வார்த்தைகள் 13 மற்றும் 14 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலை நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயரும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகின்றீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றோரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருளுகிறீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நீ எங்கள் பாறை, என் அரணான இயேசுவே, நீர் எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. நீ எங்கள் பாறை, என் அரணான இயேசுவே, நீர் எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினாய் இருளில் உழுவோம். உன் துணையில் வாழ்க்கையில் துயர்கள் உழுவோம். ஒளி கொண்டு தேடினாய் இருளில் உழுவோம். உன் துணையின் வாழ்க்கையில் துயர்கள் உழுவோம். தடைகோடி வரலாம், உளந்தவித்தோடி விழலாம். தடைகோடி வரலாம், உளந்தவித்தோடி விழலாம். ஆனாலும் உன் வார்த்தை ஒன்று, இது போனாலும் உனித் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எங்கள் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே.
ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 24 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாய் கட்டுங்கள். கோதுமையை என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து அதை வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறந்தது, சிறியது. ஆனாலும் அது வளர்ந்த போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை உண்டு. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாகவே பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளுடைய ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைப்பவன் பகைவனாகிய அழகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர்கள். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைத்தையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர்கள் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார்கள். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கணவன் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, நாம் இன்றைக்கு 3 வாசகங்களுமே நம்முடைய ஆழ்மன மனசாட்சியை தூண்டக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கடவுளுடைய இரக்கத்தோடு கருணையோடு இருப்பதனால் கடவுள் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு ஏற்றவர்களாக மாறுவதற்கும்
நம் வாழ்க்கையை திருத்தி அமைப்பதற்கும் அவர் தருகின்ற வாய்ப்பாக கருதி, அவருடைய பொறுமையை அவருடைய இரக்கமாக கருதி, அவர் நம்மை பார்க்கவில்லை, அவர் நம்மை திருத்தவில்லை, நம்மை தண்டிக்க மாட்டார் என்று இல்லாமல் அவர் காலம் தாழ்த்துவது நம் மீது கொண்டிருக்கிற கருணையால் தானே ஒழிய அவர் பாவங்களை அனுமதிக்கிறவர் அல்ல என்ற அந்த மைய செய்தியை நமக்கு விளக்குகிறது. ஆனால் அவருடைய புனிதமான நோக்கம் நாமெல்லாம் பயிர்களாகவே இருக்க வேண்டும், நாமெல்லாம் நல்ல விதைகள், நாம் பயிர்களாகவே வளர வேண்டும், அவருக்கு நிறைய பலனளிக்க வேண்டும். எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் களைகளாக மாறி நம்மோடு வாழ்கின்ற மற்ற பயிர்களை அழிக்கின்ற புல்லுருவிகளாக மாறி கடவுளுக்கு துரோகம் இழைத்து விடக்கூடாது என்பதை இந்த 16வது ஞாயிறு நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பேராயர் ஃப்ரூக்கன்ஸ்டீன் அவர்கள் ஒரு பெரிய பிரசங்கியார், அமெரிக்க நாட்டினுடைய ஆயராக இருந்தவர். யோவான் நற்செய்தியை பற்றி அவர் விளக்கிய கருத்துக்கள் எல்லாம் உலகமெல்லாம் பிரசித்தி பெற்றவை. இந்த பேராயர் ஃப்ரூக்கன்ஸ்டீன் அவர்கள் கடவுளுடைய இரக்கமும் கருணையும் பற்றி சொல்லி, நாமும் அந்த கருணையோடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் இருந்தால் இவ்வுலகத்தில் பயிர்கள் கட்டாயம் நன்றாக வளரும், களைகளாக இருக்கிறவர்களும் மனமாறி பயிர்களாக மாறுவார்கள் என்பதற்கு மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய, அதை படித்த போது ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சொன்னார். 2ஆம் உலகப் போர் நேரத்தில் உலகத்திலே கொடியவர்களாக இருந்தவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஹிட்லர், ஜெர்மன் நாட்டினுடைய அதிபராக இருந்தவர். நாசி கொள்கை, இந்த நாசிசம் என்பது ஒரு இனம்தான் சிறந்தது, அந்த இனத்திற்கு எதிராக இருக்கிற எல்லாரையும் கொன்றளிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆக ஜெர்மானியர்கள் தான் உலகிலேயே சிறந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு போட்டியாக இருந்த யூதர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்களெல்லாம் கொத்து கொத்தாக கான்சன்ட்ரேஷன் கேம்புகளில் போலந்து நாட்டிலும் ஜெர்மனியிலும் அவர்கள் விஷ வாயுவுக்கு கொல்லப்பட்டார்கள். அவர் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லி சர்வாதிகாரியாக இருந்தார். அவருடைய ஆட்சியில் இறந்தவர்கள் லட்சம் அல்ல கோடிக்கணக்கு இருக்கலாம் என்றெல்லாம் அவரை பற்றிய கொடூரம். ஒரு கொடூரனை பற்றி சொன்னால் நீ ஹிட்லர் மாறி இருக்கிறாய் என்று சொல்லுகிறோம். அந்த ஹிட்லர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அதுபோல அதே காலத்திலே இத்தாலி நாட்டிலே ஒரு சர்வாதிகாரி இருந்தார். அவர் பெயர் முசோலினி. இவரும் ஹிட்லருக்கு எந்த விதத்திலும் சளைக்காதவர், கொடியவர். தான் சொல்வதுதான் சட்டம், அதை செய்யவில்லை என்றால் நம்முடைய தமிழிலே சொல்வார்களே, அரசன் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும், இல்லை என்றால் சிறை சேதம், இல்லை என்றால் அவன் கொல்லப்படுவான் என்பதெல்லாம். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் சிறை சேதம் என்பது போல அந்த சர்வாதிகாரம் இருந்த காலம்தான். ஆனால் அதிலேயே மிகவும் கொடியவர்களாக இருந்தவர் இந்த முசோலினி. இந்த முசோலினியை பற்றி நாம் படித்தால் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் ஆழமாக. இந்த கொடியவரும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். இன்னும் ஒரு முக்கியமானவரை அவர் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலே கம்யூனிசம் இருக்கிறதே, சோசியலிசம் இருக்கிறதே, இன்றையெல்லாம் நாம் வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்று சொல்கிறோமே, இந்த வலதுசாரிகள் என்று சொல்கிற கம்யூனிஸ்டுகள், சோசியலிஸ்டுகள், இது தோன்றியதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்தவர் லெனின். இந்த லெனின் மதங்களையும் விசுவாசத்தையும் பயங்கரமாக சாடியவர். மக்களை மயக்குகின்ற ஒரு மதுவாக இருக்கிறது மதம் என்று சொன்னார். ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் தி பீப்புள் என்று சொன்னார். மதவாதிகள் மக்களை மயக்கி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாமல் செய்கிறார்கள், இவ்வுலகம் உண்மை இல்லை என்று சொல்கிறார்கள், இவ்வுலகம் தான் உண்மை, நாம் நினைப்பதெல்லாம் கற்பனை என்று அவர் சமூகவியலை அல்லது சோசியலிசத்தை, கம்யூனலிசத்தை கொண்டு வந்தார். கம்யூனலிசம் அல்ல, கம்யூனிசத்தை கொண்டு வந்தார். இந்த 3 பேருமே உலக வரலாற்றை மாற்றி போட்டவர்கள். இந்த முதல் சொன்ன 2 பேரினால் தான் இந்த 2வது உலகப் போரே வந்தது. லெனின் இப்படி ஆகவில்லை என்றால் இந்த உலகத்திலே கடவுள் மறுப்பு கொள்கையே வந்திருக்காது, உலக வரலாறு மாறி இருக்கும். இவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது? இந்த ஹிட்லரும் இந்த முசோலினியும் ஒரு கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் கன்னியர்களிடம் பாடம் பயின்றவர்கள், மிகவும்
காரணமாகவும் எல்லா தவறுகளையும் சிறு வயதிலேயே செய்தவர்கள். இந்த முசோலினியும் ஹிட்லரும் அந்த அருள் சகோதரிகளுடைய இரக்கத்தோடு கருணையோடு அவர்கள் பள்ளியிலேயே வைக்கப்பட்டிருந்தால், அவர்கள் கலைகளாக கருதப்பட்டு பிரிக்கி எரியப்படாமல் இருந்திருந்தால், அவர்கள் ஒருவேளை பயிராக மாறி அவர்களுக்குள் இருக்கிற மனிதம், அவர்களுக்குள் இருக்கிற இறை சாயல், அவர்களுக்குள்ளும் இருக்கிற நல்ல உணர்வுகள் மாறி அவர்கள் இந்த சமூகத்தில் பெரிய கொடியவர்களாக, சர்வாதிகளாக, மற்றவர்களை கொன்று போடுகிறவர்களாக இல்லாமல் இவ்வுலகம் வாழ்வதற்கு வழிகாட்டிகளாக கூட மாறியிருக்கலாம். இதை விட முக்கியமானது லெனின் ஒரு குருமானவர், ஒரு குருமடத்திலே குருவாக மாறுவதற்காக படித்துக் கொண்டிருந்தவர். அவருடைய சமூக சிந்தனைகள் பிடிக்காமலும், அவருடைய சில காரியங்கள் குருத்துவ வாழ்விற்கு தடையாக இருக்குமோ என்று நினைத்தும் அவர் குருமடத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறார். அவர் வெளியே சென்று இந்த சோசியலிசம் என்ற கருத்தை வலியுறுத்தி ரஷ்ய நாடு முழுவதும் கம்யூனிசம் பரவுவதற்கு காரணமாகிறார். இவர்கள் கையாளப்பட்ட விதம் சரியாக இருந்திருந்தால் இவர்களும் கடவுளுக்கு பிரியமானவர்களாக, திருச்சபையின் பணியாளர்களாக ஒரு குருவானவரும் நல்ல குடிமக்களாக ஹிட்லரும் முசோலினியும் மாறி அவர்கள் ராஜ்யத்திலே அரசர்களாக, அதிபதிகளாக இருந்ததனால் இவர்கள் பலரையும் இயேசுக்குள் கொண்டு வந்திருப்பார்களோ? கடவுள் கலைகள் மட்டில் காட்டிய கருணையை இந்த கன்னியாஸ்திரிகளும் குருக்களும் காட்டியிருந்தால் இந்த மனிதர்களும் மனமாறி இருப்பார்களே என்று பேராயர் புல்டன்சின் முடிப்பார்கள். இந்த கருத்து, இந்த கதை எனக்கு மிகவும் மனிதர்களை கையாளுவதிலே, மனிதர்களை நாம் கண்டுபிடிப்பதிலே, மனிதர்களை அவர்கள் செய்கிற தவறுகளில் அவர்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதிலே ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். அதுபோலவே இன்னொரு ஆப்பிரிக்க நாட்டு பாரம்பரிய கதை என்று சொல்வார்கள். நம்முடைய தமிழிலே சொல்வார்களே, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான், இவ்வுலகில் பிறக்கையிலே நல்லவர் ஆவதும் கெட்டவர் ஆவதும் தாயின் வளர்ப்பினிலே. தாயினுடைய வளர்ப்பு முக்கியம் என்றாலும் நல்லவர்களும் கெட்டவர்களுமாக மாறுவது அவர்கள் கையாளப்படுகின்ற விதத்தை பொறுத்து அமைகிறது. ஆங்கிலத்தில் the situation makes man. We are situation conditioned people. நாம் வாழ்கின்ற சூழலிலே நாம் தவறி விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். வழுக்கிற இடத்தில் நடந்தால் வழுக்கி விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. வழுக்கி விழும் என்று தெரிந்து கவனமாக இருந்தால் வழுக்கி விடாத வண்ணம் நாம் ஊன்றி நடக்க முயற்சிக்கிறவர்களாக மாறுவோம். இதெல்லாம் நாம் தெரிந்தது. அப்படி ஒரு கதை, ஆப்பிரிக்க கதை உண்டு. ஒரு ஊரிலே ஒரு ஆடு திருடன் இருந்தான். இந்த ஆடு திருடன் எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய ஆட்டு கடைக்குள் புகுந்து ஆடுகளை திருடி விடுவான். இப்படி பல நாள் திருடி கொண்டிருந்த அந்த ஆடு திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொள்கிறான். இந்த ஆடு திருடனை ஊர் மத்தியிலே கூட்டி பஞ்சாயத்து வைக்கிறார்கள். அந்த பஞ்சாயத்திலே அந்த ஆடு திருடனுக்கு இவனை அடித்தாலோ, இவனுக்கு அபகாரம் பெற்றாலோ இவன் திரும்ப போவதில்லை. நாமெல்லாம் நம் ஊரிலே குற்றம் செய்கிறவர்களை அந்த காலத்திலே மொட்டையடித்து கருங்குடி செம்புளி குத்தி கழுதை மீது பவனி கொண்டு வருகிற பழக்கம் இருந்தது போல இவனுக்கு மொட்டையடித்து நெத்தியிலே எழுதினார்கள். இவன் செய்த தவற்றை எழுதினார்கள். ஆடு திருடன், ஷீப் தீஃப். ஷீப் என்றால் ஆடு, தீஃப் என்றால் திருடன். ஷீப் தீஃப் என்பதை குறிக்கும் விதமாக எஸ் ஷீப் டி தீஃப், எஸ்டி என்று அவன் நெற்றியிலே எழுதினார்கள். அதையும் எப்படி எழுதினார்கள் என்றால் இரும்பை பழுக்க காய்ச்சி அந்த இரும்பால் எழுதினார்கள். பெரிய புண்ணாகிவிட்டது. அந்த புண் ஆறியவுடன் அது பெரிய தழும்பாக இருந்தது. அவன் நெத்தியிலே எஸ்டி என்று இருந்தது. எல்லோரும் அவனை பார்த்து ஆடு திருடா, ஆடு திருடா, எஸ்டி எஸ்டி என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். அவன் மிகவும் மனம் வருந்தினான். நான் இப்படி திருடன் என்று அழைக்கப்படவா பிறந்தேன்? எல்லோராலும் இகழப்படவா பிறந்தேன்?
நான் இனிமேல் திருட மாட்டேன். இப்படி திருடாமல் இருந்து விட்டால் என் பெயர் மாறிவிடுமா? இனிமேல் நான் நல்லது செய்வேன், இந்த ஊருக்காக வாழ்வேன், இந்த ஊர் மக்களுக்கு நானே பாதுகாப்பாக இருப்பேன், யாருடைய கிடைக்கலும் ஆடுகள் திருடப்படாதவனும் நான் ஊரை இரவெல்லாம் சுற்றி வந்து இந்த மக்களுக்கு பாதுகாப்பளிப்பேன். இப்படி அந்த ஊருக்கு நன்மை செய்கிறவனாக மாறுகிறான். இப்படியே அவன் 25 ஆண்டுகள் வாழுகிறான். இவனுக்கு தண்டனை கொடுத்த பெரியவர்கள் எல்லாம் வயதாகி இறந்து விடுகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் இவன் செய்கிற நல்ல காரியத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். இவன் செய்கிற நல்ல காரியங்களை எல்லாம் பார்க்கிறார். இது மாதிரி யாருமே இல்லையே, ஊருக்காக உழைக்கிறவர்கள் யாரும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த எஸ்டி என்று போட்டிருப்பதை குழந்தைகள் எல்லாம் மிஸ்டர் எஸ்டி என்று சொல்லாமல் இப்பொழுது மிஸ்டர் செயின்ட் என்று கூப்பிடுகிறார்கள். நாம் புனிதர்களுக்கு சுருக்கமாக போடுவது செயின்ட், எஸ்டி டாமினிக், எஸ்டி ஆண்டனி, செயின்ட் ஆண்டனி என்று போடுவது போல இந்த எஸ்டியை இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இவர் செய்கிற நன்மைத்தனத்தை பார்த்து இவர் உண்மையிலேயே ஒரு புனிதர் என்று நினைத்து அவரை மிஸ்டர் எஸ்டி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். எப்படி ஒரு ஆடு திருடன் ஒரு ஆன்மீகம் நிறைந்த புனிதனாக மக்களால் பார்க்கப்படலாம் என்பதற்கு ஒரு பாரம்பரிய காரணை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த பின்னணியில் நீங்கள் நற்செய்தியை பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு விதத்திலே ஆடு திருடனை போன்றவர்கள், ஏதோ ஒரு விதத்திலே ஹிட்லரை போன்றவர்கள், ஏதோ ஒரு விதத்திலே முசோலினியை போன்றவர்கள். இன்னைக்கு ஹிட்லர் கொடூரன் என்று சொல்கிறோம். எத்தனை மனைவிகள் கணவனை கொடுமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை கணவன்கள் மனைவியை கொடுமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்? அல்லது பிள்ளைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி கொடூரம் என்பது நம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடங்காத தன்மை எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் கடவுள் அதை நமக்குள் விதைக்கவில்லை. கடவுள் மனிதனை படைத்து எப்படி படைத்தார்? தன்னுடைய சாயலிலும் பாவனையிலும் படைத்தார். மனிதனை தன்னை போலவும் தன் இயல்புகளோடு படைத்தார். அவனை படைத்து விட்டு அவர் மிகவும் நல்லதென்று கண்டு அவர் புலங்காயுதம் அடைந்தார். இப்படி ஒரு படைப்பை நான் படைத்திருக்கிறேனே, என்னை போலவே இருக்கிறான். அதைத்தான் சாத்தான் சொன்னான். நீ அந்த பழத்தை உண்டால் நீ கடவுளுக்கு நிகராக நல்லது கெட்டதெல்லாம் தெரிந்து கொள்கிற அளவிற்கு கடவுள் உன்னை மேன்மையோடு படைத்திருக்கிறார். அப்படி நம்மை நல்ல விதைகளாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகளாக, முற்றிய விதைகளாக, நிறை பலனளிக்கக்கூடிய விதைகளாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகம் நமக்கு மற்றவர்களோடு போட்டி போடுகின்ற, மற்றவர்களோடு ஒப்பிடுகின்ற, மற்றவர்களுக்கு போல நான் இருக்கிற அல்லது எல்லாரையும் விட நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த சாத்தானுடைய சங்கதிகள் எல்லாம் நமக்குள் வந்து விடுகிறது. அதுதான் இந்த உலகம் சொல்லுகிறது. அடுத்தவன் அடிக்க வாங்கிட்டு போனா கோலை என்று சொல்லுவார்கள், பிழைக்க தெரியாதவன் என்பார்கள், கையாளாகாதவன் என்பார்கள். ஆகவே யாராவது அடித்தால் திருப்பி அடி. குட்ட குட்ட குனிகிறதும் தப்பு, குனிய குனிய குற்றுவதும் தப்பு. இதுல நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்களை இந்த உலகம் கடவுள் விதைத்த விதைகளுக்கு நிகராக தீய விதைகளை நமக்குள் விதைத்திருக்கிறது. இந்த தீய விதைகளை நாம் மறுபடியும் மறுபடியும் செய்வதனால் எப்படி பயிர்களை பிடுங்கிவிட்டு களைகளை வளர்த்துக் கொண்டே இருந்தால் அந்த காடு முழுவதும் களையாகத்தான் இருக்கும், பயிர்கள் இல்லாமல் போய்விடும். ஆகவே களைகளை பிடுங்கிவிட்டு பயிர்களை வளர்க்கக்கூடியவர்களாக நாம் மாறத்தான் நமக்கு ஒழுக்கம், நமக்கு வழிகாட்டுதல், நாம் கண்டிக்கப்படுதல். ஆண்டவர் இயேசு சொல்வாரே, நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், கனி கொடுக்காத கிளைகள் எல்லாம் நான் தரித்து விடுவேன். அப்படி என்றால் என்ன? களைகளாக உங்களிடம் இருக்கிறதை எல்லாம் நான் தரித்து விடுவேன். The pruning is very important. தரித்து விடுதல் என்பது நாம் பார்க்கிறோம், ஒரு செடியை வைக்கிறோம், அது படர்ந்து விடாமல் இருக்க தேவையில்லாத கிளைகளை நாம் தரித்து 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 அதை ஒரு நேரான மரமாக கொண்டு வருகிறோம். அதுபோல மனித வாழ்க்கையிலே பிறப்பிலிருந்து முதலிலே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம், அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை துணை, இப்படி பல்வேறு விதமான தன்மைகள் ஒரு மனிதனை தரித்து விட்டு தரித்து விட்டு தரித்து விட்டு கொண்டு வருவது போல கடவுளும் நம்மை தரித்து, நம்மை கண்டித்து, திருத்தி, நம்மை வளர்க்க நினைக்கிறார், மிகுந்த பலனளிக்க விரும்புகிறார். இதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். அந்த ஊழியர்கள் வந்து சொல்கிறார்கள் வீட்டு தலைவரிடம் அல்லது வயல் தலைவரிடம், நீ நல்ல விதை தானே வாங்கி வந்தீர்,
நீர் கொடுத்த நல்ல விதைகளைத்தானே நாங்கள் விதைத்தோம், மறுக எப்படி விதைகளுக்கு மத்தியில் களைகள் முளைத்தது? ஆக நமக்கு நிறைய விளைச்சல் வரக்கூடாது, நமக்கு பெரிய அளவிலே விளைச்சல் வந்து கூடக்கூடாது என்று நமக்கு வேண்டாதவன், விரும்பாதவன், எதிரி, பகைவன் நாம் விதைப்பதற்கு பின்பது இரவிலே வந்து, இரவு என்பது சாத்தானை குறிக்கிறது. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க அப்பத்தை பெற்றுக்கொண்டு ராப்போசனம் முடிந்தவுடன் அவன் இரவுக்குள் சென்றான். அது இரவு நேரம் என்று யோவான் குறிப்பிடுகிறார். இரவு என்பது இருளையும் சாத்தானையும் குறிக்கிறது. ஆக இரவு நேரத்தில் வந்து எதிரியாகிய அழகை களைகளை விதைத்திருக்கிறான். அதை வளர விடுங்கள். கடவுள் நல்லவர்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அல்ல, நீதிமான்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அல்ல, பரிசுத்தவான்களை மட்டும் காக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அல்ல, தந்தை இதனிடம் ஒப்படைத்த எல்லாரையும் காக்க வேண்டும் என்று நினைக்கிறவர். ஆகவே என்ன சொல்கிறார்? களைகளை பிடுங்கி விடாதீர்கள். யூதர்களுடைய விவசாயம் கோதுமை பயிர்களோ அல்லது நெற்பயிர்களோ நீங்கள் பார்த்தால் ஆழமாக வேர் போகாது, சைடில் தான் போகும் வேர். சைடில் வேர்கள் போகும்போது களைகளுடைய வேர்களும் பயிர்களுடைய வேர்களும் பின்னிக்கொள்ளும். ஆக கோதுமைக்கு மத்தியிலே இஸ்ராயல் நாட்டிலே அதிகமாக முளைக்கிற களைகளுக்கு பெயர் டாஸ் என்ற களைகள். இவை ஏறக்குறைய கோதுமையை போன்றே இருக்கும். சில நேரத்தில் நாம் நெல் பயிரை பார்க்கிறோம், அதில் களைகள் முளைத்து வரும்போது இந்த குதிரவாளி போன்ற களைகள் எல்லாம் பயிர் மாதிரியே இருக்கும். அவை கதிர் விடும் போதுதான் மாற்றம் தெரியும். அதுபோன்றுதான் அவர்களுக்கும் இருக்கிறது. அப்பொழுது வீட்டு தலைவன் சொல்கிறான், அதை வளர விடுங்கள். அறுவடைக்கு முன்னால் இந்த களைகளை நீங்கள் அறுத்து அதை கட்டுகளாக கட்டி நெருப்பில் இடுங்கள். இதுல அண்டு பார்க்கிறோம், களைகளை அவர் அனுமதிக்கிறாரா, தீமைகளை அனுமதிக்கிறாரா என்றால் அது கடவுள் தீயவர்களுக்கு தருகின்ற வாய்ப்பு, பாவிகளுக்கு தருகின்ற வாய்ப்பு, தவறு செய்தவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு கடவுள் தருகின்ற வாய்ப்பு. காரணம், கடவுள் மனிதன் அல்ல, மனிதன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆக கடவுள் நீ வாழ்வதற்காக மாறுவதற்காக புனித அகஸ்தினார் சொல்வார், இந்த உலகத்திலே வாழ்கின்ற கடைசி நிமிடம் வரை, நீ கடைசியாக மூச்சை விடுகின்ற வரை கடவுள் உனக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நீ இறந்த பின்பு அவர் நீதி உள்ள நடுவராக மாறி வருவார். ஆகவே கடவுளுடைய இரக்கம் அந்த களைகள் முற்றி வருகிற வரை அதற்கு வாய்ப்பு தரப்படுவதையும், அந்த களைகளோடு வாழ்கின்ற பயிர்கள் களைகளால் ஏமாற்றப்படாமல், களைகளால் பாதிக்கப்படாமல் தங்களுடைய அருளையும் கடவுளுடைய கிருபையும் பயன்படுத்தி நிறை பலன் அளிப்பதையும் ஆண்டவர் எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம். கடந்த வாரம் விதைப்பவனுடைய ஓமையை ஆண்டவர் சொன்னார். ஒரு சில விதைகள் பாதையோரம் விழுந்தன, பாறை மீது விழுந்தன, முச்சடிகள் விழுந்தன, நல்ல நிலத்தில் விழுந்தன என்று நம்மை நல்ல நிலத்தில் விதைகளாக இருக்க சொன்ன ஆண்டவர், இப்பொழுது நல்ல நிலத்திலே நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி உங்களுடைய கணவர் உங்களுக்கு கலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியே கலையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளில் ஒருவர் கலையாக இருக்கலாம். ஆனால் இந்த கலைகளை திருத்துகின்ற கலைகளோடு சேர்ந்து வாழ்ந்து உங்களுடைய அருளால் இருளால் வெல்ல முடியாது. ஆகவே தீமையை தீமையால் வெல்ல முடியாத ஆகையால் உங்களுடைய நன்மையினால் தீமையை வென்று அவர்களையும் ஆண்டவருக்கு கொண்டு வருகிற நற்செய்தியாளர்களாக மாறுங்கள் என்று அழைப்பதை பார்க்கிறோம். ஆக விதைப்போன் ஓமையில நல்ல நிலங்களாக இருக்க அழைத்தாண்டவர், நல்ல நிலத்தில் வளர்கின்ற பயிர்களாக கலைகளோடு வாழ்ந்தாலும் நாம் கலையாக மாறிவிடாமல் இருக்க, கலைகளுடைய எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். புனித சூசையப்பர் இவ்வுலகிலே வாழ்ந்தபோது அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னபோது தான் விரும்பி திருமணம் செய்து கொண்டு தனக்கென்று பிள்ளையை உருவாக்கி, ஒரு குடும்பத்தை உருவாக்கி, ஒரு யூதனாக பிள்ளை பெற்று தன் மனைவியோடு அழகானதொரு குடும்பத்தை தன்னுடைய உழைப்பிலே சந்தோஷமாக வாழ விரும்பிய ஒரு இளைஞன் புனித சூசையப்பர். மரியாள் திருமணத்திற்கு முன்பே தனக்கு முடிவு செய்யப்பட்ட தன் மனைவி ஐயா மரியாள் கருவுற்று இருக்கிற அந்த நிலையிலே அவள் இதயத்திலே கலைகள் முளைக்க துவங்கிய போதே கடவுள் சொன்னார், அது கடவுளுடைய திட்டம். ஆகவே சாத்தான் விதைத்த சந்தேகத்தை எடுத்து போட்டார்.
வேதத்திலே படிக்கிறோம். மத்தேயு 1:19-20 அவர் கனவிலிருந்து விரைந்திருந்து தன் மனைவி மரியாமை தன் இல்லத்தை ஏற்றுக்கொண்டார் என்று. அன்புக்குரியவர்களே, சாத்தான் விதைத்துக் கொண்டே இருப்பான். நல்லதை விட தீயதை விதைத்துக் கொண்டே இருப்பான். நல்லது, பல பேர் நிறைய நன்மைகள் செய்திருப்பார்கள். ஆனால் ஒரு சில தவறுகளை அவர்கள் மீது நம்பச் செய்து அவர்கள் பெயரையே கெடுக்கிற அளவுக்கு பார்ப்பான். ஆக சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிவதனால் கலைகள் மட்டிலே நாம் இயேசுவின் மனநிலை கொண்டவர்களாக பொறுமையோடு தீயவர்களும் மாற வாய்ப்பளித்து அவர்களுக்கு மத்தியிலே நாம் ஒளியாகவே இருந்து அவர்களுக்குள் இருக்கிற இருளை அகற்றுகின்ற கிறிஸ்தவ மனநிலை உள்ளவர்களாகவும் கடவுளின் புனித சூசையப்ப நம் குடும்பங்களில் இருக்கிற இருளை, நம் குடும்பங்களில் முளைக்கின்ற கலைகளை நீக்கி நல்ல பயிர்களாக, நல்ல விளைநிலத்தில் பயிர்கின்ற நல்ல பயிர்களாக நிறைவுகள் முழுக்க உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருநிலை ஆண்டவர் திருப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதர்கள் அனைத்து நலனுக்காகவும் உமது பெயரை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்களுடைய வாழ்வும் காணிக்கைகளும் எங்களுடைய பாவங்களுக்கு முழுமையான கழுவையாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்படையும் திறந்த இதயத்திலும் அனைவரும் மீட்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் புகுந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானவர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்தன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனமுந்து நம்மை கையளித்த போது வணக்கத்துக்குரிய தம் திருக்கரங்களால் அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறை பொருள். வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணத்திலும் அப்போடையும் உரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பிறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் இயேசுவின் திருஹிருதயத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருந்தோம். உயர்ந்தோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்ப முடிச்சுகளை அவருக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்த புனித அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோல்வை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மறந்துள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தேவ பிள்ளைகளை, கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் அனைவரும் என்று இங்கு திருப்பி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காகவும், நாம் பங்கின் குடும்பங்களுக்காகவும், கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் விரைவில் திரு ஆண்டவருடைய இரக்கமும் அன்பும் நம் மீது இறங்கி வரவும், இந்த உலகம் முழுவதும் விடுதலை பெற்று கடவுளுடைய ஆசிரியரோடு தன்னுடைய வாழ்வை மகிழ்ந்து ஒற்றுமையோடு தொடங்கவும் வேண்டிய அருளுக்காக கரம் விரித்து ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாதையும் ஆண்டவரே, குற்றங்கள், தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியை கொடையாக வழங்குவீராக. உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று எந்த பயமும் இல்லாமல் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உமது அன்பு பிள்ளைகளுடைய ஆழமான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள துளம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்விப்பதாக. கனவின் புனித சூசையப்பர் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவளம் கனவின் புனித சூசையப்பர் பங்கின் மீதும் வருத்தத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருத்தத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடனும் அது குறித்த அச்சம் பயத்துடன் உம் திருமுன் நிற்கின்றோம். எங்களோடும் என் பங்கு மக்கள் அருத்தல பக்தர்களுடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தி என் பங்கிற்கு கட்டித்தர போகும் அழகானது ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவனும் கடவின் புனித சூசையப்பர் அருட்தலத்தில் என் மத்தியில் குடியுள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்கப் போகும் புதிய ஆலய பணியின் மீது உமது திருக்கரம் இருப்பதாக. நல்மனதோரை பலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம். கனவின் புனித சூசையப்பர் உமது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வாழ்த்தல பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாகும். இந்த புதிய ஆலய பணி இறைவனை எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனை கொடையில உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று உமது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் உண்பது அருள்தாரும். என்னுடைய ஆண்டவரும் உமது திருமகனான இயேசு வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அறிவனும் கனவின் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, கனவின் புனித சூசையப்பருடைய நாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பங்களை ஆசீர்வதியும். கனவின் புனித சூசையப்பர் மீது விசுவாசம் உள்ளவர்களை உமது திருப்பிடத்தின் உணவால் நிறைவு செய்துள்ளீர். முடிவில்லாத உமது துணையாளின் குடும்பங்களை தொடர்ந்து
இப்புனிதருடைய பரிந்துரை வல்லமையானால் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு பேய்களையும் நோய்களையும் மிரட்டி அடித்த உடைய வல்லமையான கரங்கள் கொரோனாவையும் முற்றிலும் மனிதர்களிடமிருந்து விலக்கி மனிதர்களுக்கு விடுதலை அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளின் புனித சூசையப்பருடைய நவநாள் ஜெபத்தையும் திருப்பலியும் பக்தியோடு நாம் பங்கெடுத்திருக்கிறோம். நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் கேட்பதெல்லாம், உம் திருவுளத்தை நிறைவேற்றுகிற இந்த இடம், உம் திருவுளத்தின்படி இங்கு எது நடக்க வேண்டுமோ அதை இங்கே நிகழ்த்தி அருளும் இறைவா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing is impossible for you. இந்த விசுவாசத்தோட இங்க இருக்கிற எல்லா பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். வேறு எந்த விதத்திலும் இந்த இடத்தை நாங்கள் பெருமை கொள்வதற்கு இல்லை. ஆகவே அரிமளம் கடவுளின் புனித சூசையப்பர் புதிய ஆலய பணிக்காக நான் உங்களிடம் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே, ஜெபியுங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திருமகனை பரிவன்போடு வளர்த்த இயேசுவின் வளர்ப்பு தந்தை கடவுளின் புனித சூசையப்பர் அருளாட்சி செய்யும் திருத்தலங்கள் இந்தியாவில் எங்குமே இல்லை. புதிதாக நீர் தொடங்கி இருக்கிற இந்த திருத்தலத்தில் உம் மக்கள் உம்மை ஆராதிக்கவும், உம்மை வழிபடவும், உமது நற்செய்தியை எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லவும் நீர் கட்டுவதாக விரும்பி தொடங்கி இருக்கிற இந்த ஆலய பணிக்கு நீரே முன்னோடியாகிறோம், நீரே கட்டுகிறவராகிறோம். நீரே மக்கள் மனங்களில் நல்லெண்ணங்களை தூண்டி எழுப்பி இதற்கான அருள் உதவியையும் பொருள் உதவியையும் பெற்றுத்தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருப்பலியை கண்ணுகின்ற பிள்ளைகள் இன்றல்ல, இந்த திருப்பலியை எப்பொழுது வேண்டுமானாலும் சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்க்கிற பிள்ளைகள் பவர் ஆஃப் காட் சேனலில் போய் அரிமளம் கடவுளின் புனித சூசையப்பர் என்று போட்டால் இங்கு நடக்கின்ற நவநாள் திருப்பலிகள், இங்கு எழுப்பப்பட்டிருக்கிற மறைவுரைகள், இங்கு நடக்கின்ற விசேஷமான காரியங்கள் எல்லாம் அங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய ஜெபத்தை கொடுங்கள். நான் குறிப்பாக சொல்கிறேன், ஆண்டவரை கற்பித்த அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் அரிமளம் புதிய ஆலயம் விரைவில் வெற்றிகரமாக தொடங்கி முடிய பரலோகத்தில் இருக்கிற ஜெபத்தை சொல்லுங்கள். அதுபோல மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொண்டு வந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லுங்கள். இதை மட்டும் செய்யுங்கள். எல்லாரும் செய்யலாம், என்னால் முடியாது, என்னிடம் இல்லை என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆகவே இந்த ஜெபத்தை எல்லாரும் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருந்தால், கடவுளுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால், நம் இல்லங்களையும் நம் பிள்ளைகளையும் படிக்க வைக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் நம் இல்லங்களையும் நம் பிள்ளைகளையும் வல்லமையோடு வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவர் கடவுள் என்று நினைத்தால், ஆண்டவருடைய இல்லத்தை கட்டுகிறவருடைய இல்லத்தை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியில் நம்பிக்கை இருந்தால், உங்களால் இயன்றது கஷ்டமான காலம்தான், நான் கேட்பதற்கே வருத்தப்படுகிறேன். இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்திலே இந்த ஜெபத்தை உங்களிடம் வைக்கிறேன். உங்களால் இயன்றதை முடிந்தவரை உதவி செய்து ஆலய பணி தொய்ந்து போய் விடாமல் அது நிறைவேற, அதிலே நாம் மகிழ்ச்சி அடைய, இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதம் உங்களை சென்றடைய என்னோடு என் கைகளையும் என் பங்கு மக்களின் கைகளையும் வலுப்படுத்துங்கள் என்று வேண்டுகிறேன். கடவுளின் புனித சூசையப்பர் நவநாளில் நாம் நோயாளிகளை குணப்படுத்தும் ஜெபத்தை ஜெபிப்போம். இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புவதை குணமாக என்று என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்தருள செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும் 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த உடலையும் நீதிவான விசுவாசியுமான கடவுளின் புனித சூசையப்பர் அருள்தலம் நாளில் அரிமளம் வந்துள்ள பக்தர்களை கண்டோம். மது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கடவுளின் புனித சூசையப்பர் இடம் அழைத்து வந்துள்ளார். மது அடியார்கள் அனைவரும் உள்ளும் புறமும் குணப்பெறவும் நோயின் மருந்தத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, மது வளர்ப்பு தந்தைக்கு வணக்கம் செலுத்த வந்துள்ள கடவுளின் புனித சூசையப்பரின் பக்தர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும்
பிதாவோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கடவுள் புனித சூசையப்பருடையாக சிறப்பான ஆசீர்வாதத்தை இயேசு ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார். அதை பெற்றுக்கொள்ள குடும்பமாக தலைவணங்கி சிறந்தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும், கொரோனாவிலிருந்து நம்மை விடுவிக்க நம்மோடும் நம் குடும்பங்களோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க நம்மை காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கடவுளின் புனித சூசையப்பர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையால் கொரோனாவிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் நாம் படும் அனைத்து வித துன்பங்களிலிருந்தும் நமக்கு